ஹாய் ஹலோ மக்களே. நம்ம ரொம்ப நாள் வெயிட் பண்ணிட்டு இருந்த மீ அண்ட் தி சீரீஸ் வந்து ரிலீஸ் ஆயிடுச்சு. இந்த சீரீஸில் நம்ம மாஃபியா பாஸும் ஃபோட்டோகிராஃபரும் எப்படி லவ் பண்ணாங்கன்னு ஒரு பக்கம் இருந்தாலும், நம்ம மாஃபியா பாஸ் பண்ணக்கூடிய காமெடிகளையும் வந்து பல வகையாக இருக்கும். அதெல்லாம் பார்க்க நானும் ரொம்ப ஆர்வமாக இருக்கேன். நீங்களும் அப்படி தான் இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ வாங்க டிலே பண்ணாமல் வீடியோக்குள்ளாடி போகலாம். நான் உங்கள் நீயும் நானும் பிஎல் தமிழ். ஸோ வாங்க எபிசோட் 1க்குள்ளாடி போகலாம். எபிசோட் 1 ஸ்டார்டிங் சீனில் பீட்சை மெயின் லீடாக இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. பீட்ஸு எதையோ தலையில் போட்டு படுக்க வச்சுக்கிட்டு அந்த டப்பா மாதிரி இருக்குது. அதுக்கு மேலே அங்கேயும் தட்டி அந்த சவுண்டை கேட்டுக்கிட்டே, கடவுள் இந்த உலகத்தில் நிறையா கொடுத்துருக்கான், எனக்கும் நிறையா கொடுத்துருக்கான், அது எல்லாத்தையும் நான் யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கேன். அவன் அப்படி கொடுக்கலனாலும் நான் இருக்கிறத வச்சே வாழ்ந்துப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவான். அதெல்லாம் சொல்லி முடிச்சுட்டு, நான் வந்து ஒரு ஃபோட்டோகிராஃபர், எனக்கு ஃபோட்டோகிராஃபராக இருக்கிறது ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அப்போ தான் நம்ம போய்கிட்ட பேச வேண்டியது இருக்காது, மற்றவங்களே அழகாக ஃபோட்டோ எடுக்கலாம், இயற்கையை ரசித்த மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லுவான். இந்த சீனை கட் பண்ணி ஒரு ஃபோட்டோகிராஃபர் ஷாப்பில் காணிக்காங்க. அங்கே ஒரு பையன் அந்த கடை ஓனர்கிட்ட இதோடி சீப்பான கேமரா எங்கேயும் கிடைக்காதா அப்படிங்கிற மாதிரி கேட்க, ஓனரும் இல்லைன்னு சொல்ல, இதை கேட்ட பீச்சும் நீ எந்த மாதிரி ஃபோட்டோஸ் எடுக்க போகிறேன்னு கேட்டுட்டு அவன்கிட்ட ஒரு கேமராவை எடுத்து கொடுக்கான். இந்த கேமராவை நீ வச்சுக்கோ, எங்கேயாச்சும் எதிர்ச்சியாக நம்ம மீட் பண்ணணும்னு வச்சுக்கோங்க, நீ கடனை வாங்கின இந்த கேமராவை என்கிட்ட திருப்பி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி அந்த பையன்ட்ட அதை வந்து கொடுத்துட்டு அவன் அங்கேருந்து கிளம்பி போகிறான். அடுத்த சீனில் பீச் வீட்டில் உட்காந்து வேலை பார்த்துட்ருக்கான். வேலை பார்க்கும்போது அவன் என்ன சொல்லான்னா, ஒரு வேளை நம்ம இந்த கண்ட்ரிலேயே பெஸ்ட்டாக இருந்தோம் அப்படின்னு சொன்னால் நமக்கு தான் வந்து நிம்மதி இருக்காது. ஏன்னா நம்ம பீச்சுக்கு ஆல்ரெடி வந்து க்ரௌட்னாலே பிடிக்கல, அதனால நீ இப்படி வந்து சொல்லுவான். இந்த சீனை கட் பண்ணி பார்த்தா ஏதோ ஒரு ஆஃபீஸ்க்கு அவன் போக, அந்த ஆஃபீஸில் ஒரு பொண்ணு அவனை பார்த்து பீச் அப்படின்னு சொல்லி கற்றுக்கான். கற்றுனது மட்டும் இல்லாமல் போய் ஹக் பண்ணிக்க, அப்போ தான் பீச் ஒரு இன்ட்ரொடக்ஷன் கொடுக்கான். இவள் தான் என் தங்கச்சி, இவள் தான் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எனக்கு ஒரே ஒரு தொல்லை, என் உலகத்தில் இருக்கக்கூடிய ஒரு சந்தோஷமும் கூட அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லுவான். ஸோ பீச்சோட தங்கச்சி பேர் வந்து பிளப்போட டீமில் நூட்ஸ் அப்படிங்கிற லேடி இருக்காங்க. அவங்க நம்ம பீச்சை பார்த்துக்கிட்டு, உங்களை மாதிரி ஒரு பாப்புலரான ஒரு அழகான ஃபோட்டோகிராஃபர் கிடைக்கிறது ரொம்பவே வந்து கஷ்டம் அப்படின்னு நூட்ஸ் சொல்ல, பீச்சும் பதிலுக்கு நான் அந்த அளவுக்குலாம் நல்ல ஃபோட்டோகிராஃபர் இல்லை, ஏதோ பரவாயில்லாமல் எடுப்பேன் அப்படிங்கிற மாதிரி நூட்ஸிட்ட சொல்லலாம். அந்த பக்கத்துலேருந்து நோட்டும் உங்களை காண்டாக்ட் பண்ணி இவ்வளோ ட்ரை பண்ணோம், இமெயில் அனுப்பணும், ஃபோன் பண்ணால் ஆனால் உங்களை ரீச் பண்ண முடியலன்னு சொல்ல, அப்படி சொன்னது மட்டும் இல்லாமல் இந்த பிளப் அப்படிங்கிற கூடயே இருந்துக்கிட்டு உங்களை பற்றி ஒரு வார்த்தை கூட எங்கிட்ட சொல்லலை அப்படிங்கிறனையும் பராதி சொல்லுவான். பீச்சும் பதிலுக்கு நான் அப்போ வெளியே போயிருப்பேன், சாரி உங்களை ரீச் பண்ண முடியாததுக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இங்கே பிளப்பும் நம்ம நோட்டுக்கிட்ட போடா லூசு பையில நீ கேட்டோன்னே சொல்லிடணுமா, அதெல்லாம் சொல்ல முடியாது பேங்க அப்படிங்கிற மாதிரி நோஸ் கட் பண்ணி விட்டுறா. அப்படி சொல்லிட்டு என் பிரதர் வந்து எந்த ஒரு கம்பெனியும் கீழே வேலை பார்க்க மாட்டான், அவன் தனித்தனி ஆளுங்களுக்கு தான் வேலை பார்ப்பான். அவனுக்கு வந்து ஏதாச்சும் ஒரு ப்ராஜெக்ட் பிடிச்சிருந்தா தான் முக்கியமாக அந்த ப்ராஜெக்டே எடுத்து பண்ணுவான். அந்த வகையில் அவனுக்கு இந்த ப்ராஜெக்ட் பிடிச்சனால தான் அவன் இதை பண்ணுவான் அப்படிங்கிற மாதிரி அவன் டீம் மெம்பர்ஸ்ட்டு வந்து சொல்லிகிட்ருக்கா. இதை கேட்ட நூட்ஸும் நம்ம பீச்சுக்கிட்ட போய், நல்ல வேலை உங்களை கண்டுபிடிக்க முடிஞ்சு, ஒரு வேளை நீங்கள் வரலன்னா என்ன ஆகிருக்கும், நான் ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பேன். ஆரன் அப்படிங்கிறவங்க அவங்களுக்கு ரொம்ப க்ளோஸாக இருக்கக்கூடிய ஒரு ஃபோட்டோகிராஃபர் தான் வேணும்னு கேட்டிருந்தாங்க. அவங்களுக்கு க்ளோஸாக இருக்கக்கூடிய ஒரு ஆள்னா நீங்கள் தான் பீச், நல்ல வேலை நீங்கள் வந்தீங்க, இல்லைன்னா எங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக போயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி நூட்ஸும் பீச்சுக்கிட்ட சொல்லுவா. அடுத்த சீனில் அந்த ஆரன் அப்படிங்கிற மாடல்லாம் காணிக்காங்க. அந்த ஆரன் அப்படிங்கிற மாடலில் நம்ம இனி ரேன் அப்படின்னு வந்து சொல்லிப்போம். ஸோ இந்த போர்ஷன்லாம் இருக்குது, அந்த போர்ஷன்லாம் இருக்குது, கொஞ்சம் அப்படி தலை திருப்பு அப்படிங்கிற மாதிரிலாம் பீச் போஸ்ட் சொல்ல, ஸோ பர்ஃபெக்டாக ஃபோட்டோஷூட் அப்படிங்கிறத வந்து முடிச்சுறாங்க இன்றைக்கி. இந்த ரேன் அப்படிங்கிற மாடலும் நம்ம பீச்சுக்கிட்ட எப்படின்னா ரொம்ப ஹேண்ட்ஸமாக தெரியுறேனா அப்படின்னு சொல்ல, அதுக்கு பீச்சும் நீ ஹேண்ட்ஸமாக தான் தெரியுற, நான் செக் பண்ணி பார்க்குறியா அப்படிங்கிற மாதிரி கேட்க, ரேனும் பீச்சுக்கிட்ட நீ எடுத்தேன்னா சூப்பராக தான் இருக்கும், நான் கண்டிப்பாக ஹேண்ட்ஸமாக தான் தெரிவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவான். இது மூலமாக இவங்க 2 பேரும் எவ்வளோ க்ளோஸ் அப்படிங்கிறத நமக்கு இந்த சீனில் காட்டுறாங்க. ஸோ நம்ம ரேன் வந்து ஃபோட்டோ ஷூட்டுக்கு அப்புறம் ரெஸ்ட் எடுத்துகிட்ருக்கான். அப்போ அவன் ஃபோனுக்கு நிறைய கால்ஸ் வந்துக்கிட்டே இருக்குது. ஆனால் இந்த காலையும் அட்டன் பண்ணாமல் அதை கொஞ்சம் முறைச்சி பார்த்த மாதிரி உட்காந்துட்ருக்க, நம்ம பீச் பையன் அப்போ தான் வந்து டோரை தட்டிட்டு, மிஸ்டர் டாப் மாடல் உள்ளே வரலாமா, எடுத்த ஃபோட்டோஸ்க்கெலாம் அப்ரூவல் பார்க்கலாமா அப்படிங்கிற மாதிரி தமாசா கேட்டே வர, உள்ளே வந்ததுக்கப்புறம் தான் இவனும் ஃபோன் ரிங் ஆகாத பார்க்கான். ஸோ பீச்சும் தவன் தானே, ஏன் ஃபோன் எடுத்து பேசாமல் இருக்கா, பேசு அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்ல, அப்போ தான் ரேன் வந்து சொல்லுவான், இல்லை அவன் பழைய விஷயத்தையும் தான் திரும்ப திரும்ப பேசிகிட்டு இருக்கான், எனக்கு அவன்கிட்ட பேச விருப்பம் இல்லைன்னு சொல்ல, இதை கேட்ட பீச்சும் நீங்கள் 2 பேரும் இப்படி தேவையில்லாமல் சண்டை போட்டுருந்தா 2 பேருக்கும் தான் வேஸ்ட் ஆஃப் டைம், ஒரு வேளை உனக்கு அவனை பிடிக்கலைன்னா அவன்கிட்ட டேரெக்டாக சொல்லிடு அப்படிங்கிற மாதிரி வந்து பீச்சு சொல்லுவான். ராணும் இதை பற்றி எனக்கு பேச விருப்பம் இல்லை, நம்ம இதை பற்றி பேசண்டா, ஆமாம் இன்றைக்கி நைட்டு பார்ட்டி இருக்குது தெரியுமா, நீ வந்து வரியா அப்படிங்கிற மாதிரி கேட்க, பீச்சும் பார்ட்டிக்கு வர்றதுக்கு நான் வீட்டில் படுத்து நல்லா தூங்கிட்டு போயிடுவேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னான். இதை கேட்ட ராணும் சும்மா இரு இப்படிலாம் வந்து சொல்லாத வா அப்படிங்கிற மாதிரி வந்து கூப்பிட, பீச்சா நான் வந்து கிளைண்ட்ஸ்க்காக மட்டும்தான் வந்து வேலை பார்த்துருக்கேன், நான் இந்த மாதிரி பார்ட்டிக்கெலாம் போனதில்லை, போகிற அளவுக்கு இந்த கிளைண்ட்டு கூடயும் க்ளோஸாக இருந்ததும் இல்லை அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்ல, ரேன் என்ன சொல்லான்னு பார்த்தோம்னா, நீ வந்து மற்ற கிளைண்ட்ஸ் கூட தானே க்ளோஸ் ஆகல, ஆனால் நீ என் கூட க்ளோஸ் தானே, அது மட்டும் இல்லாமல் அரசின் அப்படிங்கிற அந்த கம்பெனியோட அம்பாஸ்டராக நான் ஆக போகிறேன், ஸோ நான் தான் அங்கே வந்து ஒரு பெரிய மாடலே, ஸோ அந்த பார்ட்டிக்கு நீ வராட்டி எப்படி அப்படிங்கிற மாதிரி வந்து கேட்க, ஃபைனலாக பீச்சும் ஒத்துக்கிறான் நான் வரேன் அப்படின்னு சொல்லி.
ஸோ நம்ம ரேன் பற்றின நியூஸும் அந்த அரசன் அப்படிங்கிற அந்த கம்பெனியில் அவன் அம்பாசிடர் ஆகக்கூடிய அந்த நியூஸுமே ஒரு இதில் வந்திருக்கும். அதை தூக்கி நம்ம பீச்சிட்ட கொடுத்துக்கிட்டு இந்த பாத்தியா அப்படிங்கிற மாதிரி நீ வந்து பேசிகிட்டு இருக்க. ஸோ அப்படியே அந்த டேபை வாங்கி மேலே ஸ்க்ரோல் பண்ணி பார்த்துட்ருக்க பெர்ஃப்யூம்ஸோட பிக்சர்ஸு ரேனோட பிக்சர்ஸ்ன்னு சொல்லி அதில் அவனை பற்றின விஷயங்கள் கொடுத்துருக்கு. அது மட்டும் இல்லாமல் ஏதோ ஒரு இமேஜ், அந்த இமேஜ் ஃபுல்லாக பிளாக்காக இருக்குது. அந்த பிளாக்குள்ளாடி சின்னதாக ஒரு லைட் இருக்குது. அந்த லைட்டுக்கு நடுசில் போய் ஒரு பையன் வந்து நின்றுருக்கான். அந்த இமேஜுக்கு கீழே அந்த பர்சனோட நேம் அப்படிங்கிறது போட்டிருக்கு. அதை நம்ம பீச் வந்து வாசிக்கான். அப்படியே அந்த சீனை கட் பண்ணோம்னா ஸோ ஒரு கேரக்டர் பாத் டப்பில் வந்து படுத்து கிடக்கான். ஸோ அவனை சுற்றி வந்து அந்த பாத் டப்பை சுற்றி வந்து தண்ணியாக இருக்குது. அந்த தண்ணியை சுற்றி விளக்க ஏற்றி வச்சிருக்கு. ஸோ அப்படியே அந்த பாத்ரூம் டப்பில் படுத்துக்கூடிய ஆளுக்கு வந்து ஜூம் அப் வச்சா ஒரு அழகான டேட்டூ. இது நிறையா ஓனாயா 2மே ஒன்று தானோ. சரி அந்த டேட்டூவை போட்டுக்கிட்டு அழகான 6 பேக்ஸை வச்சுக்கிட்டு ஒரு பையனை ஜூம் அப்பில் காணிக்க. ஸோ இதுதான் நம்ம வந்து அதாவது நம்ம மாஃபியா கேங் லீடரு. ஸோ நம்ம மாஃபியா பையன் வந்து தண்ணிக்கு நடுவில் பாத்து டப்பை வச்சு பாத்து டப்பில் இருக்கும் தண்ணிக்கு உள்ளாடி குளிச்சு முடிச்சோன்னே ஒரு சுடுக்கு போட ஆல்ரெடி இவன் குளிக்கிறத 4-5 பேர் வேடிக்கை தான் பார்த்துருக்காங்க. ஐ மீன் பாடி கார்டு சுற்றி நிற்கிறாங்க. இது பார்த்தாதுன்னு கொஞ்சம் பேர் வந்து இவன் கோட்டு போட்டு விட மாட்டான்னு சொல்லி குளிச்சு முடிச்சோன்னே அழகாக இவனுக்கு மேலே அந்த கோட்டை போட்டு விட அந்த கோட்டுக்கு முன்னாடி பார்த்தா இவனோட முழு பேரும் எழுதியிருக்கு. உள்ளேருந்து இறங்கி அந்த தண்ணியிலேருந்து வெளியே வந்தால் அங்கே ஒரு மேட்டு கிடக்கு. அந்த மேட்லேயே அவனோட பேர் தான் அழகாக எழுதியிருக்கு. நம்மளாம் நம்ம பேர் தரையில் கிடந்தாலையும் மிதிக்க மாட்டோம். ஆனால் இங்கே பேர் எழுதி வச்சு அந்த மேட்லேயே அதை ரெடிமேடாக பண்ணி வச்சு அதுக்கு மேலே மிதிச்சு நடந்து போகிறத இன்றைக்கி தான் நான் பார்க்குறேன். இந்த அலப்பறை போதுமா, இன்னும் கொஞ்சம் வேணுமா அப்படின்னு கேட்குற மாதிரி இந்த அலப்பறை பத்தாதுன்னு இவன் சட்டை போட்டு வந்தோடனே இவனுக்கு கோட்டு போட்டு விட்ட 4 பேர், அந்த கோட்டுக்கு பட்டன் போட்டு விட்ட 3 பேர், அந்த காலர் பட்டன் போடுறதுக்கு 4 பேர், டை போடுறதுக்கு 2 பேர், பத்தாவதுக்கு இவனுக்கு கோட்டை பின்னாடி இருந்து போட்டு விட ஒரு 4 பேர் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு வேலைக்கும் 4-5 பேரையும் இவன் செட் பண்ணி வச்சிருக்கான். ஃப்ரெண்டில் முடி எடுத்து போடுறது தான் எல்லாருக்குமே வந்து பிடிக்கும். அதே மாதிரி இந்த பர்சனுக்கும் முடி எடுத்து போடணும்னு ஆசை தான் போல். ஆனால் அந்த முடியை கொஞ்சம் அப்படி ஃப்ரெண்டில் எடுத்து லைட்டாக சுருட்டி அப்படி ஃப்ரெண்டில் விடுறதுக்கு வேற ஒரு பர்சன் வந்து இருக்காங்க. ஸோ இதெல்லாம் பண்ணுறது. ஸோ இவ்வளோ நேரம் நம்ம பார்த்தோமே இந்த பர்சன் பேர் தான் வந்து இந்த கதையோட செகண்ட் மெயின் லீடர். இப்போ இவன் ரெடியாகி முடிச்சிட்டான்னு சொல்லி தான் நான் இவனுக்கு இன்ட்ரோடக்ஷனே கொடுத்தேன். பட் இன்னும் ரெடியாகி முடிக்கலை. ஸ்ப்ரே அடிக்க வேண்டியது பாக்கி இருக்கும் போல். அது அடிக்கிறதுக்கும் ஒரு பையன் வந்து வரான். ஸோ அவன் வந்து அடிக்கும்போது அந்த ஸ்ப்ரேயோட ஸ்மெல்லை வந்து ஸ்மெல் பண்ணதுக்கப்புறம் நம்ம குந்தியோட ஃபேஸே வந்து மாறுது. இந்த உலகத்தில் மன்னிக்க முடியாத ஒரு விஷயம் அப்படின்னு சொன்னால் அது தப்பு தான். நான் அதை என்றைக்குமே மன்னிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. அப்போ தான் இந்த இடத்துக்கு நம்ம தீயோட அசிஸ்டன்ட் மாதிரி ஒரு பையன் என்றாவ. ஸோ அவன் என்ன சொல்லலான்னா தெரியாதனமாக பட்லர் வந்து வேற ஒரு பெர்ஃப்யூம் எடுத்துகிட்டு வந்துட்டான். இன்றைக்கி ரிலீஸ் ஆன அந்த பெர்ஃப்யூம் அப்படிங்கிறது இதுதான் அப்படின்னு சொல்லி பட்லர்கிட்ட கொடுக்க பட்லருக்கு கை பெர்ஃப்யூமை வாங்கினோன்னே நடு ஆடுது. ஏன்னா அந்தளவுக்கு நம்ம குந்தியை பார்த்து பயம் போல். ஸோ அப்படி பயந்துக்கிட்டே குந்தியை சுற்றி இந்த ஸ்ப்ரேயை வந்து அடிச்சுட்டு போக ஆனால் என்னதான் இத்தனை கேரக்டர்ஸை பார்த்தாலும் இந்த பாஸ்க்கு கீழே அசிஸ்டன்ட் பிஏ மாதிரியே இருக்கக்கூடிய கேரக்டர்ஸ் ஏன் இவ்வளோ ஹேண்ட்ஸமாக வராங்கன்னு தெரில. நிஜமாவே அந்த பிஏ ரொம்ப ஹேண்ட்ஸமாக இருந்தாமல. அப்புறம் சொல்ல மாட்டேன் அந்த பியோட பேர் வந்து மோக்கு. இந்த மோக்கும் குந்திகிட்ட போயிட்டு இந்த பார்ட்டி வந்து 8 மணிக்கு ஸ்டார்ட் ஆகுது. இந்த பார்ட்டிக்கு ரேனும் வந்து வரான். இந்த பார்ட்டியில் நீங்கள் பேச வேண்டிய ஸ்பீச்செல்லாம் நான் பக்காவாக வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல இதை கேட்ட தீயும் எனக்கு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பிடிக்காதுன்னு உனக்கு முன்னாடியே தெரியும் தானே. அது மட்டும் இல்லாமல் எனக்கு இந்த மக்கள் கும்பலாக இருக்கக்கூடிய ஆளுங்களை பார்த்தாலோ இல்லை எனக்கு கீழே இருக்கவங்கள பார்த்தாலோ சுத்தமாக வந்து பிடிக்காது. நான் ஏன் அந்த பார்ட்டிக்கு போகிறேன் அப்படிங்கிறது தெரியாத மாதிரி நீ வந்து பார்க்காத அப்படிங்கிற மாதிரி மோக்கு கிட்ட சொல்லலாம். இதெல்லாம் கேட்டதுக்கப்புறம் மோக்கும் ரேன் ஈவெண்ட்டுக்கு வந்துட்டான் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்ல இதை தான் நான் எதிர்பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு தீ வந்து சொல்லுவான். ஸோ அப்படியே பார்ட்டியில் பார்த்தா எல்லோரும் நல்ல ட்ரிங்க்ஸ் குடிச்சு என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்காங்க. ரேனும் பீச்சை பார்த்து நான் வாஷ்ரூம் போயிட்டு வரேன், அதுக்கெல்லாம் நீ எங்கேயும் நலிவு போயிடாத அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்ல பீச்சும் சரி எங்கேயும் போயிட மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி மண்டியாட்டுங்க. ரேனும் அப்படி திரும்பி நோட்டுக்கிட்ட ஒரு 2 முட்டை கண்ணால் நல்லபடியாக பீச்சை வந்து பார்த்துக்கோ, அவன் எங்கேயும் போயிடக்கூடாது, இங்கே தான் இருக்கணும், நம்ம கூட நம்ம பார்ட்டி என்ஜாய் பண்ணணும்னு சொல்ல நம்ம நோட்டும் சரி நான் பார்த்துக்கேன், நீங்கள் கவலைப்படாதீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுங்க. சின்ஸ் நம்ம ப்ளப்புமே இந்த டீம்னால் பாட்டிக்கு ஏன் ப்ளப்பு வரல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பீச் வந்து நோட்டுக்கிட்ட கேட்க நோட்டும் அவனுக்கு ஒரு சில ஒர்க் வந்துருச்சு, அதனால அவன் வந்து கிளம்பி போயிட்டா. ஆனால் இன்றைக்கி நைட்டு நான் உங்களை நல்லபடியாக பார்த்துப்பேன், ஸோ பாட்டி என்ஜாய் பண்ணுங்கள் அப்படிங்கிற மாதிரி வந்து நோட்டு சொல்லுவான். கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் நம்ம பீச்சும் ரெஸ்ட் ரூம் போகலான்னு சொல்லிட்டு ரெஸ்ட் ரூமில் வந்து கை கழுவிட்டு இருக்க திடீர்னு அங்கே ஒரு சத்தம் கேட்குது. அப்படியே அந்த பக்கம் என்ன சத்தம்னு கேட்டால் நம்ம ரேனை யாரெல்லாமோ வந்து பிடிச்சி கீழே தள்ளுறாங்க. தள்ளிட்டு கன்னை வச்சுக்கிட்டு அவனை மிரட்டுற துறையில் நிற்க கரெக்டாக அந்த டைமில் தான் நம்ம பீச்சும் என்ட்ரி கொடுக்கான். அப்படியே ஸ்லோ மோஷன் இந்த பக்கம் வந்து எட்டி பார்த்தா ரேனை 4 பேர் பிடிச்சிட்டு கையில் கண்ணோடி நின்னா எப்படி ஷாக் ஆகும், அதே ஷாக்கிங் ரியாக்ஷனோட அவனும் அதை பார்த்துட்டு நிற்க
இதை பார்த்த ரேனும் நீ பீச்சு அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்ல, இவன் பீச்சுன்னு சொன்னாதான் மிச்சம், என்னமோ இந்த பீச்சு 4-5 கன்னை தூக்கி வச்சுட்டு பின்னாடி 4-3 அடியாளுங்களை கூட்டிகிட்டு வந்து இவங்கக்குள்ளே வர மாதிரி ஒவ்வொரு பாடிகளும் ஒவ்வொரு லுக் விடுவான் பார்க்கணும். அதுவும் அந்த கன்னை தூக்கிட்டு நம்ம பீச்சுக்கு கையும் கூடாது காலும் கூடாது, இவனும் அதே லுக்கில் பார்த்து சிரிச்சுக்கிட்டே, டே ரேனு நீ குடிச்சா இப்படி தான் வந்து அங்கேயும் இங்கேயும் பாத்ரூமில் மூட்டிப்பேன்னு தெரியும், அதுக்கு இப்படியாடா பிரச்சனை பண்ணிட்டு தெரியவ அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டே சிரிச்சிட்டே பேசிட்டு வர. இப்படி சொன்னது மட்டும் இல்லாமல் கண்ணை வச்சுட்டு நிற்கவங்ககிட்ட, சாரி பாஸ், என் தம்பி ஏதோ தெரியாமல் பண்ணிட்டான், அவனை மன்னிச்சு விட்ருங்கண்ணே அப்படின்னு சொல்லிட்டு, டே ரேனு ஏஞ்சி வா நம்ம கிளம்பலாம் அப்படிங்கிற மாதிரி ரேனு கையை பிடிச்சிட்டு கிளம்பலான்னு போக, அப்போதான் நம்ம பீச்சுக்கு பின்னாடி ஏதோ ஒரு ஊரும் போகுது. இதை நம்ம ரேனும் பார்க்க, எவனடா இவன் பார்க்க அப்படின்னு சொல்லி நம்ம பீச்சும் திரும்பி பார்க்க, வேறு யார் நம்ம குந்தி தான். ஆனால் ஒன்று சொல்லி தான் ஆகணும், இந்த சீரீஸில் இருக்கக்கூடியவங்க அவ்வளோ பேருமே பிளாக் அண்ட் ரெட் அவுட்ஃபிட்லேயே வந்துட்டுருக்காங்க. இதை பார்க்கும்போது என்னமோ வேம்பி ட்ராமா பார்க்குற மாதிரியே இருக்குது இந்த பிளாக் தீமோடி. எனக்கு தான் அப்படி தோணுதா இல்லை உங்களுக்கும் அப்படி தோணுதான்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்படி இவங்க 2 பேருக்கும் ஒரு க்ளோஸ்அப் வைக்க, பீச்சும் இதுவனை திரும்பி பார்த்துட்டு, சாரி பிரதர் தெரியாமல் நடந்துருச்சு, என் தம்பி ஏதோ தெரியாமல் பண்ணியிருப்பான், நான் அவனை கூட்டிகிட்டு போயிடுறேன்னு சொல்லிட்டு ரேனுக்கு கையை பிடிச்சிட்டு அப்படியே அவன் வெளியே போக, ஆனால் அந்த சுற்றி இருக்கக்கூடிய பாடி ஆர்ட் ரியாக்ஷன்ஸும் நம்ம குந்தி இருக்கிற ரியாக்ஷனும் பார்க்கணுமே, விரிக்க விரிக்க பார்க்கானுங்க. மோக்கும் நம்ம அவனை காரில் கூட்டிகிட்டு போகணுமா அப்படிங்கிற மாதிரி கேட்க, இதை பார்த்த தீயும், இல்லை இன்றைக்கி எனக்கு மூடு இல்லை, அதனால் நம்ம புறம் பார்த்துக்கலாம், அவங்க போட்டோம், முக்கியமாக ரேன் இன்னைக்கு அவனோட இந்த அழகான பாட்டை என்ஜாய் பண்ணட்டும், நான் டிஸ்டர்ப் பண்ண விரும்பலை அப்படிங்கிற மாதிரி சொல்லுவான். அப்படியே வில்லத்தனமாக சிரிச்சுக்கிட்டே, எப்படியா இருந்தாலும் என்னை ஒட்டி அவனால் எங்கேயும் போக முடியாது, என்னை தாண்டி எங்கேயும் போயிடவும் முடியாது அப்படிங்கிற மாதிரி பில்டப் கொடுக்க, அப்படியே அங்கே கட் பண்ணால் இந்த சீனில் இவங்க ஓடனுங்க, ரெஸ்ட் ரூம் என்ன பார்ட்டி ஹால் என்ன மொத்தம் மாலையும் தாண்டி படிக்கட்டுக்கு வெளியே வந்து நிற்க, இவங்கெல்லாம் யார், இவங்க எதுக்கு உன்ட்ட பிரச்சனை பண்ணாங்க, நீ அப்படி என்ன பண்ண அப்படிங்கிற மாதிரி ப்ளீஸ் ரேன்ட்ட கேட்க, ரேனும் 10 மில்லியன் செக்கை தூக்கி திடீர்னு என் கையில் கொடுத்தாங்க, நான் அதை பார்த்தேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, நீ 10 மில்லியனா அப்படிங்கிற மாதிரி கேட்க, அப்போதான் ரேனும் மண்டையாட்டிட்டு ஃப்ளாஷ்பேக்கு போகிறான். எனக்கு திருப்பியும் கால் வந்து நான் அந்த காலை அட்டன் பண்ணாமல் கட் பண்ணி விட்டுட்டேன். அப்படியே கட் பண்ணிவிட்டு நிமிர்ந்து பார்த்தா என்னை சுற்றி 4-5 பேர் நிற்காங்க. எதுக்கு நிற்காங்கன்னு எனக்கு தெரியல. திடீர்னு ஒருத்தையும் பேக்கெட்லேருந்து ஒரு செக்கை நீட்டினா அந்த செக்கில் தான் வந்து 10 மில்லியன் இருந்து. அப்போ தான் மோக்கு உள்ளாடி வரான். ஸோ மோக்கும் உள்ளாடி வந்து என் பாஸ் அப்படின்னு உன் கூட ஒரு நாள் படுக்கணும்னு நினைக்கிறாரு, அதுக்கான பணம் தான் இது அப்படின்னு சொல்ல, நீ யார் அந்த லூசு பையிலே அதை முடிவு பண்ணுறதுக்கு, உன் பாஸ் யார், அவனை ஃபஸ்ட்டு வர சொல்ல அப்படிங்கிற மாதிரி சொல்ல, மத்தியும் சலிக்காமல் ஒவ்வொரு என்ட்ரிக்கும் இப்போ தான் புதுசாக என்ட்ரி கொடுக்குற மாதிரியே வந்து ஒரு ரியாக்ஷனை கொடுத்துட்டு வந்து பார்க்க, நீ 10 மில்லியனை கொண்டு கொடுத்தா நாங்கள் வந்துடுவோமா, நிறைய சீரியல் பார்ப்பியோ, சீரியலில் வர மாதிரி நடந்துக்கிற அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவனை பஞ்ச் பண்ணலான்னு போக, அந்த டைம்லேயும் தீ நான் ஒரு பிளாங்க் செக்கு தாரையும், உனக்கு எவ்வளோ பண்ணனாலும் நீ எடுத்துக்கோ, உனக்கு இந்த பணம் போதாதா அப்படிங்கிற மாதிரி வந்து கேட்க, ஃபஸ்ட்டு பஞ்சு பண்ணதுக்கு முன்னாடி இந்த பேப்பரும் மூஞ்சலுக்கு அப்படியே இறையணும்னு சொல்லிட்டு ரேன் இறையான். அதை கரெக்டாக வந்து நம்ம மூக்கு பையன் வந்து கேட்ச் பிடிக்க, நிஜமாவே கேட்ச் ரொம்ப சூப்பராக இருந்தேன். நம்ம தீயை அப்படியே அசையாமல் கெத்தாக வந்து நிற்க, பேப்பரை தூக்கி இறஞ்சதுக்காக இவனை பின்னாடி தள்ளி அந்த கண்ணை காட்டி உட்கார வச்சாதான். இதை தான் நம்ம பீச் வந்து பார்த்துருப்பான். இந்த கதையை தான் இப்போ வந்து பீச்சுக்கிட்ட ரேன் சொல்லுவான். சொல்லிட்டு அவங்கள நான் வந்து அப்படி தூக்கி போட்டு மிதிச்சிருக்கணும், அவன் என்ன வார்த்தை என்னட்ட வந்து கேட்டுட்டான், அவன் மூக்கிலேயே வந்து ஒரு பஞ்சு கொடுக்கணும்னு நினச்சேன், முக்கியமாக அந்த பாஸுக்கு மூஞ்சிலேருந்து ஒரு பஞ்சு கொடுக்கணும்னு நினச்சின்னு சொல்லிட்டு போக, அவங்ககிட்ட கண்ணெல்லாம் இருந்து நீ பார்த்து தானே என்ன இப்படி சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு, சரி விடு ஒன்றும் இல்லை பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஆறுதல் சொல்லுவான். அப்படி சொல்லிவிட்டு அவன் தோலை தட்டிட்டு தலையை தடைய விட, அந்த டைமில் அவனோட கையை ஒருத்தன் வந்து தட்டி விடுவான். அவன் பேர் தான் அந்த தாவான். தலையை தடவி விட்டுட்டு இருந்ததை தப்பாக பார்த்தா தாவானும். ஸோ இதனால தான் நீ என் காலை அட்டன் பண்ணவே இல்லையா, நீ இன்னைக்கு ஃபுல்லாக இந்த ஃபோட்டோகிராஃபர் இவன் கூட தான் வந்து இருந்தியா, அதனால தான் இப்படிலாம் நடந்தா அப்படின்னு கேட்க, இதை கேட்ட உடனே ரேனுக்கு வந்து ரொம்ப கோவம் வந்துடுது. நீ இப்படிலாம் பேசணும்னு நினச்சேன்னா தயவுசெய்து என்கிட்ட பேசாத, நீ ஏன் இப்படி இப்போ பீச்சை தட்டி விட்ட, பீச் இல்லைன்னா இன்றைக்கி நான் வந்து எப்படி இருப்பேனே தெரியாது, பீச்னால தான் நான் இங்கே வந்து நிற்கேன் அப்படின்னு முன்னாடி நடந்த விஷயத்தை வச்சு வந்து சொல்லுவான். இருந்தாலும் இந்த தாவன் வந்து அமைதியாக இருக்கிற மாதிரி இல்லை. இதை பார்த்த ரேனும், நீ வந்து இப்போ அமைதியாக இருக்கியா இல்லையா, நீ இப்படி பண்ணதை எனக்கு பிடிக்கல, நீ இப்படி கத்துறது எனக்கு சுத்தமாகவே பிடிக்கல, இப்படி நீ பேசுகிற அப்படின்னு சொன்னால் தயவுசெய்து இந்த இடத்த விட்டு கிளம்பிடு, அப்படி இல்லைன்னா நீ வந்து காருக்கிட்ட போய் வெயிட் பண்ணி நான் வரேன் அப்படிங்கிற மாதிரின்னு சொல்ல, இந்த தாவானும் அமைதியாக வாங்கி போயிட்டு போயிடுறான். தாவன் பண்ணது எல்லாத்துக்குமே சாரி, நான் உன்ட்ட மன்னிப்பு கேட்டேங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல, உன் கையில் அடிபட்டிருக்கா அப்படிங்கிற மாதிரி கேட்க, பீச்சும் அப்படிலாம் ஒன்றும் இல்லை, நீ வந்து ஃபீல் பண்ணாத அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். உங்கள் 2 பேருக்குள்ளேயும் எல்லாமே வந்து ஓகேவா, என்ன பிரச்சனைன்னு போய் பேசிப்பாரு அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இதை கேட்ட ரேனோ, என்னைக்காச்சும் ஒரு நாள் எனக்கு ஏதாச்சும் கஷ்டமாக இருந்து நான் உன்னை ட்ரிங்க்ஸ் பண்ண கூப்பிட்டேன்னா நீ அன்றைக்கி என் கூட கண்டிப்பாக வரணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். அப்படி சொன்னது மட்டும் இல்லாமல், கிளப்புக்கு நீ ரொம்ப ஒரு நல்ல அண்ணனாக இருக்க, எனக்கு இப்படி ஒரு அண்ணன் இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, பீச்சும் நானும் உனக்கு இப்போவும் வந்து ஒரு அண்ணன் தான், ஒரு பிரதர் மாதிரி தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லி அனுப்பி விடுவான். பீச் ரேன் அனுப்பிக்கிட்டு அவன் காருக்கு போகிறான். காரில் போய் உட்காந்து அவன் கையும் பார்க்கும்போது தான் வந்து தெரியுது அது ப்ளீட் ஆகிட்டு இருக்கு. ஸோ ப்ளீட் ஆகிறது கழுவுறதுக்காக அவன் வாட்டர் பாட்டிலை எடுத்து
திறக்க ட்ரை பண்ணால் அது திறக்க மாட்டேங்குது. அப்போ பின்னாடி இருந்து ஒரு சத்தம், இந்த மாதிரி கையில் அடிபட்டுக்கிட்டு அதை திறக்கணும்னு ட்ரை பண்ணால் எப்படி திறக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சத்தம் கேட்க, பீச் அப்படியே நிமிர்ந்து பார்த்தா இங்கே நிற்கிறது வந்து தீ. ஸோ தீயும் இப்படி ஆறுக்கு மேலே கையை வச்சு போஸ் கொடுத்துக்கிட்டு பீச்சுக்கிட்ட இருந்து வாட்டர் பாட்டில் அங்கேயும் அவன் சுண்டு விரலால் அது அழகாக திறந்து விட, பாத்தியா எவ்வளோ பலம் அப்படிங்கிற மாதிரி சீன் போட்ட மாதிரி தான் வந்து இருந்தாலும் இட்ஸ் ஓகே. அதை எடுத்துக்கிட்டு பீச்சிட்ட கொடுக்க பீச்சை அவன் கையை வந்து கழுவுறான். தீயும் இப்போ தெரியுதா அடுத்தவங்க பிரச்சனையில் தேவையில்லாம் மூக்கு நுழைக்கும் போது எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிக்கிட்டே அவன் கையை கழுவி விட்டுக்கிட்டு, ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்க மாதிரி நடிக்காத, நான் இன்னும் உன்னை வந்து பார்த்து ரொம்ப கஷ்டப்படுறிய அப்படின்னு சொல்லி இறக்கப்பட போகிறதும் இல்லை அப்படிங்கிற மாதிரி அன்வான்டாக அவனே போய் வந்து நம்ம பீச்சுக்கிட்ட போய் பேசிக்கிட்டு, பீச்சும் யார் சொன்னால் எனக்கு வலிக்குது, நீ எனக்கு ஒன்றும் வலிக்கலையே அப்படிங்கிற மாதிரின்னு சொல்ல, இப்படிலாம் சொன்னது பத்தாதுன்னு சொல்லி பீச்சோட கையை இழுத்து அதுக்கு பக்கத்தில் போய் அழகாக ஊதி விடுங்க அந்த காயம் ஆறட்டும்னு சொல்லி. இதை பார்த்த பீச் அவன் கையை அப்படியே வந்து எடுத்துடுறான். இதை பார்த்து தீ என்ன சொல்லலான்னா, நான் ஊதுறப்போ உனக்கு காயம் வந்து ஆறும், நீ வந்து ரொம்ப ஃப்ரீயாக ஃபீல் பண்ணுவ அப்படிங்கிற மாதிரி பைப்பில் சீரியலை பார்த்துட்டு நல்லா பக்கம் பக்கமாக கதை விட்டுட்ருக்க. இதை பார்த்த பீச்சும், ஆஹா சரியான சீரியல் பைத்தியமாக இருக்கும் போலயே, இவன் பண்ணதை பார்த்தா நான் என்ன சொல்ல, விட்டா பாம்பு கடிச்சா அந்த விஷத்தை வந்து வாயாலேயே கடிச்சு வெளியே துப்புற மாதிரியே பண்ணா, இதெல்லாம் சீரியலில் மட்டும்தான் நடக்கும் அப்படிங்கிற மாதிரி பீச்சை இந்த பக்கத்தில் திரும்பின்னு அவன் முழங்க. சரி ஓகே நம்ம வண்டி எடுத்துகிட்டு கிளம்பலான்னு போனால் தீ வண்டிக்கு முன்னாடியே மறைச்சி நிற்கான். இதை பார்த்தேன் பீச்சும், சாரி உங்களை ரெஸ்ட் ரூமில் ஸ்டாப் பண்ணதுக்கு, ஆனால் அங்கே இருந்த ரேன் வந்து என்னோடய பிரதரு, நீங்கள் வந்து அப்படி ஒன் நைட் ஸ்டாண்ட் இருக்கணும்னு சொன்னலாம் வந்து தப்பு, அதனால தான் நான் அப்படி பண்ணேன் அப்படிங்கிற மாதிரி அவனுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்ருக்கேன். பேச்சு பேசினதுக்கப்புறம் தீயும், இந்த மாதிரி ஒருத்தன் இந்த உலகத்தில் என்ன வேணுமோ அதை கண்டிப்பாக வாங்கிடுவான் அப்படிங்கிற மாதிரி இவன் ஒரு பஞ்சு டைலாக பேச, இந்த பஞ்சு டைலாக்கு கேட்டோன்னே நமக்கு எப்படி சிரிப்பு வருதோ அந்த மாதிரி நம்ம பீச்சுக்கும் சிரிப்பு வருது. சிரிப்பு நடக்க முடியாமல் சிரிக்க இப்படி திரும்பி நம்ம தீ ஒரு லுக்கோட பார்த்தோன்னே பையன் கப்பு சிப்புன்னு அமைதியாயிடுறான். இருந்தாலும் சிரிப்பை கண்ட்ரோல் பண்ண முடியாமல் அழகிட்டு இருக்க, எதுக்கு சிரிச்சா அப்படின்னு சொல்லி தீ கேட்க, ஒன்றிலேயே அப்படின்னு பைப்பில் துரிச்சிட்டு இப்பவும் சிரிக்க. அதுக்கப்புறம் தான் ஒன்று பதில் சொல்லுவான், அது ஒன்றும் இல்லை, பொதுவாக இந்த மாதிரி நாடகத்தில் தானே இந்த மாதிரி பஞ்சு டைலாக் தான் பேசுவாங்க, நிஜ லைஃப்பில் இந்த மாதிரி ஒரு பஞ்சு டைலாக் கேட்டோன்னே எனக்கு தானா சிரிப்பு வந்துருச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இதை கேட்ட தீயும், இப்போ நீ என்ன திட்டுறியா, இவ்வளோ தைரியம் உனக்கு, நீ என்னையே திட்டுவ, அப்படி நசுக்கிறவன் பார்த்துருக்கோம் நசுக்கி அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இந்த பஞ்சு டைலாக் கேட்டோடனே மறுபடியும் பீச்சுக்கு பச்சைக்குன்னு சிரிப்பு வந்துடுது. ஆனால் தீக்க முகத்தை பார்த்தோன்னே பட்டுன்னு சைலண்ட் ஆயிடுறேன். ஃபைனலாக வந்த வேலையை பார்ப்போம் அப்படிங்கிற மாதிரி ரேனுக்கு எவ்வளோ பணம் வேணும்னு சொல்லு, அவன் என் கூட வரதுக்கு அப்படிங்கிற மாதிரி கேட்க, இதை கேட்ட பீச்சும் அந்த மாதிரிலாம் பணத்தை வச்சு யாரையும் வாங்கிட முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இதை கேட்டு தீயும், யார் சொன்னா என்கிட்ட எவ்வளோ பணம் இருக்குது தெரியுமா, இந்த பணத்தால் நான் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லாத்தையும் வாங்கிடுவேன், எனக்கு என்னெல்லாம் வேணுமோ எல்லாத்தையும் வாங்கிடுவேன்னு சொல்லி பஞ்சு டைலாக் கொடுத்துக்கிட்டே ஃபஸ்ட்டு ஒரு ஸ்க்ரீனில் ஒரு போஸ்ட் கொடுத்துக்கிட்டே போய் நின்று இருப்பான். அதே மாதிரி ஒரு போஸ்ட் கொடுத்துட்டு அதில் போய் நிற்க, இதை பார்த்த பீச்சும், இது பார்க்க அந்த அரசினி அப்படிங்கிற அந்த கம்பெனியோட ஓனர் மாதிரியே இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் பார்த்து பாடிகார்ட்ஸ் எல்லாம், தம்பி பக்கத்தில் போகாத பின்னாடி வா இல்லைன்னா சுட்டு புசிக்கிறோங்கிற மாதிரி சொல்ல, நம்ம பீச்சை பின்னாடி எல்லாத்தையும் பண்ணிட்டு நம்ம பீச் என்னத்தை செடியூஸ் பண்ணான்னு தெரில, பின்னாடி நின்றுட்டு இந்த தீ பயலும் நீ செடியூஸ் பண்ண விட ரொம்பவும் தப்பாக இருக்குது, என்னை இம்ப்ரெஸ் பண்ணவே இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஒரு லுக்கு விடுவான் பார்க்கணும். நீனும் இதை நாடகங்க பார்த்து தான் கற்றுக்கிட்டியா என்ன, ஆனால் நீ ஒழுங்காகவே கற்றுக்கல அப்படிங்கிற மாதிரி வந்து ரியாக்ஷன் கொடுக்கான். நீங்கள் தான் இந்த கம்பெனியோட ஓனர், ஆனால் இந்த கம்பெனியில் வேலை பார்க்கக்கூடிய ஒரு மாடல் டைம் நீங்களே மிஸ்பிஹேவ் பண்ணலாமா, அப்படி பண்ணுறது நல்லது தானே, நீங்கள் ஒரு ரெஸ்பெக்ட் கொடுத்து நடந்துக்கணும் அப்படிங்கிறது தானே வந்து கரெக்டு அப்படிங்கிற மாதிரி இவன் அட்வைஸ் பண்ணிகிட்டு இருக்க. இதை கேட்ட தீயும், நீ எனக்கு அட்வைஸ் பண்ண அளவுக்கு வளர்ந்துட்டியா, இவ்வளோ தைரியம் நீ எனக்கு அட்வைஸ் பண்ணுற அப்படிங்கிற மாதிரி இவனை திட்டுவான். நம்ம பீச்சுக்கு ரியாக்ஷனை பார்க்கணுமே, நான் இப்போ ஏதாவது தப்பாவா சொன்னேன், உண்மையாக தானே சொன்னேன் அப்படிங்கிற மாதிரி வந்திருக்கோம். சரி இருந்துட்டு போகுது, நான் கிளம்புறேன், எந்த பிரச்சனையும் இல்லைன்னா என்ன விட்டிங்கன்னா ரொம்ப சந்தோஷப்படுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவன் போகலான்னு போக, இப்போ தான் 2 நிமிஷத்துக்கு முன்னாடி நீ எனக்கு லெக்சர் எடுக்க அளவுக்கு வளர்ந்துட்டியா அப்படிங்கிற மாதிரி சொன்னான். இப்போ என்ன சொல்லலான்னா, நீ வந்து என்ன பேசிகிட்டு இருந்தியோ அதை கண்டினியூஸாக பேசு, உன் இதயத்தில் என்ன உதிச்சிச்சோ அதை மொத்தமாக சொல்லி முடிச்சிரு அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இவன் தெரியுமாக்கா இப்போ தான் திட்டினா 2 நிமிஷத்துக்கு முன்னாடி, இப்போ என்னமோ காட்டில் இருந்து இதயத்தில் இருந்தது அப்படியே வெளியே சொல்லு அப்படின்னு சொல்லுங்கன்னு வந்து லுக்கு விடுவான். பீச்சும், அதெல்லாம் ஒன்றும் இல்லை என் இதயத்தில், நான் வந்து சொல்ல வந்ததை சொல்லிட்டேன், நான் இப்போ வந்து கிளம்புறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி இவன் காலை ஏறி கிளம்பிடுறான். பீச்சு கிளம்புனதுக்கப்புறம் பீச் ஒரு தடவை ஒன்று சொல்லியிருப்பான், விஷம் அப்படிங்கிறது பாம்பு விஷம் அப்படிங்கிறது உடம்புல இருக்கதா வாயால் எடுத்து வெளியே துப்புறதா, அது வந்து இந்த மாதிரி கொல்லன்னு இருக்கக்கூடிய ட்ராமாவில் தான் வந்து வரும், அதெல்லாம் யார் நிஜத்தில் பண்ணுவான்னு இவனே ஓரம்பாரம் டைலாக்ஸை படத்துலேருந்தே எடுத்து விட்டுக்கிட்டு இவன் அவனை பற்றி வந்து சொல்லிட்டு மூஞ்சி திருப்பிக்கான். இவன் இப்படி சொல்ல ரியாக்ஷனை பார்த்துட்டு மூக்குக்கும் நம்மள மாதிரியே விடுறதெல்லாம் பட டைலாகு, இதில் மற்றவன் பட டைலாக் விட்டா மட்டும் ஒரு ரியாக்ஷன் கொடுக்கான் அப்படிங்கிற மாதிரி பார்க்கான். ஃபைனலாக பீச்சும் வீட்டுக்கு வந்துடுறான். வீட்டில் வந்து பார்த்தா ஏச்சிக்க பாசமான தங்கச்சி உட்காந்து வேலை பார்த்துட்டு இருக்க.
என்னடி வேலை பார்க்கன்னு பீச் போய் கேட்டால் அது ஒன்றும் இல்லை, கொஞ்சம் மெட்டீரியல்ஸாக நாளைக்கே வேணும்னு கேட்டுட்டாங்க, அதுதான் உட்காந்து ரெடி பண்ணிகிட்டு இருக்கேன், ஃபோட்டோஸில் ஒரு சில விஷயங்கள்லாம் ஆட் பண்ணி ரெடி பண்ணிகிட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லுவா. இப்படி பேசிகிட்டு இருந்தவ திடீர்னு நம்ம பீச்சை பார்த்து, நான் உங்கள்கிட்ட ஒரு விஷயம் சொல்லணும்னு நினச்சேன், எங்கள் கம்பெனியில் வேலை பார்க்கக்கூடிய எல்லாருமே நீ வந்து ஃபோட்டோ சூப்பராக எடுத்த, நீ வந்து நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுற, நீ இந்த கம்பெனியில் ஒரு பெர்மனெண்ட்டான ஒரு ஒர்க்கராக வந்து இருந்தேன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னு கேட்டாங்க, நீனு வரியா ப்ளீஸ் 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 அப்படின்னு சொல்லி அவள் வந்து கேட்டுட்ருக்கேன். அப்போ தான் நம்ம பீச்சை வந்து திருப்பி வந்து அந்த கம்பெனி பேரை சொல்லி பார்க்கான், அர்சைனி. நேரத்துக்கு அப்புறம் பார்த்தா காஃபி கப்போடி வந்து நின்றுட்டு, ஏய் தங்கச்சி, நீ வந்து இப்போ வளர்ந்துட்ட கேட்டுச்சா, ஒழுங்காக அழகாக நல்ல பிள்ளையாக உட்காந்துக்கோ அப்படின்னு சொல்லி காலை கீழே போட்டு உட்கார சொல்ல, நம்ம பீச்சுக்கு முதுகுவலி இருக்கும் போல், ஸோ கம்பை கொடுத்து முதுகில் அடிடி அப்படிங்கிற மாதிரி மசாஜ் பண்ணி விட சொல்லிட்டு தங்கச்சிட்ட பேசிகிட்டு இருக்கா. ஸோ தங்கச்சி என்ன கேட்க அப்படின்னா, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி எங்கள் கம்பெனி பேர் வந்து சொன்னல, ஏன் அப்படி சொன்னேன் அப்படின்னு கேட்குறப்போ, உங்கள் கம்பெனி பாஸ் அப்படிங்கிற வந்து பேர் இது தானே அப்படின்னு சொல்லி நம்ம தீயை பற்றி வந்து கேட்குறோம். இவளும் ஆமாம் அப்படின்னு சொல்ல, நீ ஏன் கேட்க அப்படின்னு சொல்லப்போ, இன்றைக்கி நான் வந்து அவரை மீட் பண்ணேன் பாரில் அப்படின்னு சொல்ல, இவளும் ஷாக் ஆயிரா, நீ அவர்கிட்ட பேசினியா அப்படின்னு கேட்க, இவனும் இல்லையே நான் பேசலை, ஜஸ்ட்டு பாரில் வந்து மீட் பண்ணேன் பார்த்தேன் அவ்வளோதான் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லுவான். நீ உன் கம்பெனி பாஸை பார்த்துருக்கியா பேசியிருக்கியா அப்படிங்கிற மாதிரி பீச்சு கேட்க, ஸோ தங்கத்தையும் யோசித்து பார்த்துட்டு அப்படியெல்லாம் இல்லை, அவர் எப்போவுமே வந்து ஹையர் ஃப்ளோருக்கு தான் வந்து போவார், மேலே இருக்க ஃப்ளோருக்கு தான் போவார், கீழே இருக்க எங்கள் ஃப்ளோருக்குலாம் வந்து வரவே மாட்டார் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் ஒரு தடவை ஒரு லேடி அவர் ரூமுக்கு போயிட்டு வரப்போ அழுதுகிட்டே கத்திக்கிட்டே வந்தாங்க, அப்புறம் திடீர்னு வேலையை ரிசைன் பண்ணிட்டு போயிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இன்னும் ஒரு சிலர் இது ஜஸ்ட் அவரோட ஒரு பட்டுன்னு தீ கூட இருக்கவங்களும் கண்ணை தூக்கி அவனுக்கு முன்னாடி நீட்டுற மாதிரி இவ்வளோ ஒரு ஃப்ளாஷ்பேக் கதையை பயங்கரமாக சொல்லிட்டு இருக்க. அத்தோடி விட்டாளா விடலை, ஒரு நாள் தீயோட சட்டையில் வந்து ரத்தக்கரையாக இருந்தாமா ஒரு ஸ்டாஃப் பார்த்து சொன்னாங்கன்னு சொல்ல, இதை கேட்டதையும் ரத்த கரையா ஆத்தாடி நாமே ஒரு ஃப்ளாஷ்பேக்கு போயிடுவோம் போல். ஆனால் இங்கே நிஜமான ஃப்ளாஷ்பேக் என்னென்னா, பைப்பில் ஒழுங்காக உட்காந்து சாப்பிடாம கெச்சப்புக்குள்ளே அடி கொண்டு கையை முக்கி எடுத்துகிட்டு இருந்திருக்கான், அதனால தான் கருப்பு சட்டைக்கு மேலே ரெட் கலரில் ஒன்று ஒட்டிகிட்டு இருந்திருக்கு. சாப்பிட்டுட்டு சும்மா இருந்தால் பிரச்சனை இல்லை, இவன் அப்போத்துலேருந்து பட டைலாகாக விட்டதுலேருந்தே நமக்கு தெரிஞ்சிருக்கணும் இவன் வந்து ஒரு நம்மளை மாதிரி வந்து ஒரு சீரியஸ் பெரியார் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நேரமாக இவன் என்னத்தையும் ஒத்து பார்த்துட்டு இருக்கான், டெரரான ஏதாச்சும் மூவியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தா ஒரு ஐயாண்டி நல்லா மேக்கப் போட்டுட்டு வந்து நிற்க, நான் போயிடுவேன் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்ல, நீ தேய்ச்சிட்டேன்னு மட்டும் நினைக்காது அப்படின்னு பதிலுக்கு சொல்ல, இது இல்லையாம்மா அப்படி அந்த ட்ராமாவில் நடந்துக்கக்கூடிய அந்த ஹீரோவும், நான் உன்னை தப்பாக நினச்சிருக்கக்கூடாது, உன்னை நான் நம்பியிருக்கணும் அப்படின்னு சொல்ல, அப்போ சிலர் கேட்கணும், இப்போ நீ என்ன பார்க்குற அப்படின்னு கேட்க, உன்னோட காதலை பார்க்குறேன் அப்படின்னு சொல்ல, இவங்க காதல் மலர இதை மொத்தமாக பார்த்து முடிக்க முடிச்சானா அதுவும் கிடையாது, அதில் கூடிய அவ்வளோ டைலாக்கையும் அச்சு பிசராமல் அவங்க கூடயே சொல்ல, இதுலேருந்து என்ன அப்பட்டமாக தெரியுது, இதை இவங்க ஒரு 100 தடவைக்கு மேலேயாச்சும் பார்த்துருப்பான் அப்படிங்கிறது வந்து தெளிவாக தெரியுது. சீரிஸோட ஃபுல் எபிசோடையும் பார்த்து முடிச்சதுக்கு அடுத்த நம்ம மோக்க கூப்பிட்டு அந்த டிவி ஸ்டேஷன்கிட்ட போய் சொல்லு, திரும்பியும் இதே மாதிரி இதே டைமில் இதே இடத்துல இதே மாதிரி இது பப்ளிஷ் பண்ணணும், நான் இதை பார்க்கணும் அப்படின்னு சொல்ல, மாக்கும் ஓகே பாஸ் அப்படிங்கிற மாதிரி மண்டையாட்டுதான். அது மாதிரி நான் உன்ட்டு ஏதோ ஒன்று ரெடி பண்ணி வைக்க சொன்னேன்னு தெரியுமா, அதை வந்து நீ வந்து ரெடி பண்ணிட்டியா அப்படிங்கிற மாதிரி வந்து கேட்க, அப்படியே அந்த சீனை கட் பண்ணால் அவன் ரெடி பண்ண கேட்டது வந்து ஃபைலு, அதுவும் வந்து ரேனை பற்றின ஃபைல் அப்படிங்கிறதான் வந்து கொடுத்துருக்கான். ஸோ அவனோட பேக்ரவுண்டை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக கூடவே இன்னொரு ஃபைலையும் வச்சுருக்க, அந்த ஃபைல் யாரோடதுன்னு கேட்டால் அது நம்ம பீச்சோடது அப்படின்னு சொல்ல, ஸோ அது எதுக்குன்னு கேட்கும்போது, ஸோ ஏதாச்சும் ஒரு விஷயத்துக்கு நமக்கு தேவைப்படலாம்ல, அதனால தான் அவனோடதே எடுத்து வச்சுக்கிட்டே அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லலாம். மோக்கம் உங்களுக்கு இது தேவையில்லைன்னா எடுத்துகிட்டு போயிறேன்னு சொல்ல, அப்படிலாம் ஒன்றும் இல்லை நான் பார்க்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அதை எடுத்து ஓப்பன் பண்ணி பார்த்தா அதுக்குள்ளாடி நிறைய டீட்டெயில்ஸ் இருக்காது. இதை பார்த்துக்கிட்டு ஏன் இவ்வளோ கம்மியாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி வந்து கேட்க, மோக்கம் பீச்சுக்கு ஒரு தங்கச்சி தான் உண்டு, பீச் வேலை பார்க்குறது வந்து ஒரு ஃபோட்டோகிராஃபராட்டு, அது மாதிரி பீச்சோட தங்கச்சி நம்மளோட கம்பெனியில் தான் வந்து வேலை பார்க்குறா, ஸோ அவ்வளோதான் ரொம்ப டீட்டெயில்ஸ் வந்து இல்லை, அதனால தான் வந்து கம்மியாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லுவான். ஒரு நல்ல ஹோட்டலில் டின்னருக்கு ஏற்பாடு பண்ணு, அது பார்த்தோன்னே வந்து பிடிக்கிற மாதிரி இருக்கணும், அந்த அளவுக்கு அழகாக வந்து இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்ல, இதை கேட்ட நம்ம மோக்கம் இவன் அப்பத்துலேருந்து ரூட் விடுறது யாருக்காக, ரேனுக்காக, ஸோ ரேனுக்கு தானே, ரேன் வந்து ஃபுல் டே ஷூட்டிங் இருக்கே என்ன பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி வந்து கேட்க, நம்ம தீயும் ஒரு சேவேஜான ரிப்ளை கொடுப்பான், நான் உன்ட்ட எப்போ வாச்சு ரேன்னு நேமை மென்ஷன் பண்ணினா, நான் சொன்னது பீச்சன்னு சொல்ல, நம்ம மோக்கு ரியாக்ஷன் பார்க்கணுமே, இவன் அவனுக்கு ரூட்டடானா இல்லை இவனுக்கு ரூட்டடானா அப்படிங்கிற மாதிரி தான் வந்து இருக்கும். ஓகே பாஸ் அப்படின்னு சொல்லிட்டு இவனும் அதை ஏற்பாடு பண்ணது கிளம்பிடுறான். நான் முடிச்சதுக்கப்புறம் நம்ம தீயக்க ஃபேஸை பார்க்கணுமே, எதையோ சாதித்த மாதிரி ஒரு வெறி வேற இவனுக்கு. அந்த சீனை கட் பண்ணி பார்த்தா நம்ம பீச்சு பையன் நல்லா படுத்து அழகாக தூங்கிட்டு இருக்க, அப்போ திடீர்னு காலிங் பில் சத்தமாக கேட்குது, ஏதாச்சும் பார்சல் டெலிவரினா வீட்டு கண்ணாடி வச்சுட்டு போங்க அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்ல, ஆனால் காலிங் பெல் அடிச்சதை நிறுத்தின மாதிரி தெரியல, திரும்ப திரும்ப அடிச்சிட்டு இருக்க, இவனுக்கு டென்ஷன் ஆகி வெளியே போய் யாரும் நீட்டி பார்க்க, நம்ம மோக்கையும் அங்கே வண்டியாக கார் நிற்கிறத பார்த்து இவனுக்கு அள்ளு கிளம்பிடுது.
அவனே அவன்கிட்ட டே பீச்சு தேவையில்லாமல் வம்ப விலை கொடுத்து வாங்கிட்டியேடா அப்படின்னு சொல்லிட்டு அவனே போய் பெட்டில் படுத்துக்கான். நான் முழிக்க எனக்கு காலிங் பில் சத்தமும் கேட்கல, நான் எங்கேயும் வரவும் மாட்டேன், தயவு செய்தின்னு விட்டுருங்க அப்படிங்கிற மாதிரி அவன் பயத்தில் போய் படுத்து கிடக்கான். அவள் தங்கச்சி சொன்ன கதையெல்லாம் கேட்டு பைப்புளுக்கு இமேஜினேஷன் வேறு லெவலில் வந்து இருக்குது. கதவை உடைச்சிட்டு பின்னாடி ஒரு புகையாக வர மாஸ் என்ட்ரி ஆட்டு தீ வந்து உள்ளாடி வரான். வந்தது மட்டும் இல்லாமல் அவன் பெட்டுக்கு மேலே ஏறி அவனோட பெட்ஷீட்டை பிடிச்சி இழுத்து கண்ணை காட்டி மிரட்டுற மாதிரியும் இவன் என்னை விட்டுருங்க நான் மன்னிச்சிருங்கன்னு கத்துற மாதிரியும் பைப்லேயே கண்ணை வருது. கடைசியாக பார்த்தா அறக்க பறக்க கேட்டை போய் திறந்துக்கிட்டு ஹலோ அப்படிங்கிற மாதிரி சிரிச்சிட்டு இழிச்சிட்டு நிற்கிறேன். சாரி காய்ஸ், கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி டின்னர்னு சொல்லியிருப்பேன், ஆக்சுவலி அது லஞ்சு. ஸோ நம்ம மூக்கும் உனக்கு ட்ரெஸ் போட எவ்வளோ நேரம் ஆகும் அப்படிங்கிற மாதிரி கேட்க இவனு ஷாக்கிங்காக பார்க்க அப்படிங்கிற மாதிரி மூக்கும் என் பாஸ் வந்து உன் கூட லஞ்சுக்கு போகணும்னு நினைக்காரு அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்ல நம்ம தீயும் வாட்சை பார்த்துட்டு உனக்கு 15 நிமிஷம் தான் டைமு அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்ல மாக்கும் பீச்சுக்கிட்ட டைம் ஆல்ரெடி ஸ்டார்ட் ஆகிடுச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்ல பீச்சும் தெரிச்சுக்கிட்டு ஓடுறான். போன வேகத்தில் ப்ரெஷ் பண்ணுறது, காலை கடைன்னு கழிக்கிறது, குளிக்கிறது எல்லாமே ஒரே நேரத்தில் அவனுக்கு நடக்குது. ஃபைனலாக நம்ம தீயோட மகிமையினால 15 நிமிஷத்துக்கு முன்னாடி எல்லாத்தையும் முடிச்சுட்டு டோரே லாக் பண்ணிட்டு வந்து வெளியே நின்றுறான். மூக்கும் காருக்குள்ளாடி ஏறுங்க அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்ல நம்ம பீச்சும் 3 கார் இருக்குது, இந்த 3 காரை நீங்கள் எந்த காரில் ஏற சொல்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி சிரிச்சிட்டே கேட்க நம்ம மூக்கும் நம்ம தீ இருக்கக்கூடிய கார் சீட்டை அப்படியே அழகாக திறந்து விட பீச்சை பார்க்கணுமே. ஆமாம் 3 கார் இருக்குல்ல, 3 காரில் வேறு இடமே இல்லையா, நான் வேணா வேறு ஏதாச்சும் காரில் வரவா அப்படிங்கிற மாதிரி கேட்க நம்ம மூக்குக்கிட்ட ஒரு ரியாக்ஷனும் இருக்காது. நம்ம பீச்சுக்கும் மூக்குக்கு ரியாக்ஷன் பார்த்தாலே வந்து தெரிஞ்சிருது ஓகே நம்ம இந்த காருக்கு தான் போய் ஆகணும்னு. சாரி நான் அது தெரியாமல் கேட்டுட்டேன், எனக்கு இந்த ஒரு ஆப்ஷன் தான் இருக்குன்னு தெரியாமன்னு சொல்லிட்டு அவனு அந்த காரில் போய் உட்காந்துக்கான். நேற்று நைட்டே நம்ம தீயை பற்றி நம்மளே எக்ஸ்ப்ளனேஷன் கிடச்சதுக்கப்புறம் எப்படி பேச தோணும். நம்ம பைப்லேயும் அமைதியாக போயிட்டு இருக்க சைடு கண்ணால் பார்க்கலான்னு பார்த்தா நம்ம தீயை அடுத்த டைம் நம்ம பீச்சை திரும்பி பார்க்கலாம். எதை பார்த்தோன்னே பீச்சுன்னு டப்புன்னு திரும்பிடுறேன். என்ன நேற்றுக்கு என் மேலே ஒரு பயம் கூட இல்லாமல் அப்படி வள கொலன்னு பேசிகிட்டே வந்துட்டு இருந்தேன். இன்றைக்கி என்ன சத்தத்தை காணும், என்ன பார்த்தா என்ன பயமாக இருக்கா அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம தீ டேரெக்டாகவே கேட்டுற. நேற்று நைட்டு நான் வந்து கொஞ்சம் குடிச்சிருந்தேன், அதான் அப்படி இருந்திருக்கும், நான் ஏதாச்சும் தப்பாக சொல்லியிருந்தேன்னா மன்னிச்சிருங்க அப்படிங்கிற மாதிரி இருந்து சொல்ல இதை கேட்டு தீயும் நீ ஏதாச்சும் தப்பாக பண்ண நான் உன்ட்ட சொன்னேனா, இப்போ இதுக்கு நீ மன்னிப்பு கேட்க, இதை பார்த்தா நீ நிஜமாவே என்னை பார்த்து பயந்துட்டா அப்படிங்கிற மாதிரிலாம் தெரியுது அப்படின்னு சொல்ல பீச்சும் கொஞ்சமாக அப்படிங்கிற மாதிரி சொல்ல இதுக்கு நம்ம தீ ஒரு லுக் பார்க்கணும். அந்த லுக்கை பார்த்த உடனே நம்ம பீச்சுக்கு வந்து வாய் உளர ஆரம்பிச்சிருது. இல்லை கொஞ்சம் ஜாஸ்தியாக, இல்லை கொஞ்சம் ஜாஸ்தியாக கொஞ்சம் பயமாக தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி பைப்பில் ஒத்துக்கான். என்ன நடந்தாலும் சரி இந்த தீ கலப்பறையை மட்டும் தாங்க முடியல. இவன் கண்ணாடி எடுக்கிற ஒரு ஆள், பக்கத்தில் அந்த முடியை கொஞ்சம் சுருட்டி விட சாப்பிட்றதுக்கு முன்னாடி ஒரு ஆள், ஐயோ இவன் அலப்பறை மட்டும் தாங்கவே முடியல. ஆல்ரெடி நம்ம பீச்சாலே இந்த அலப்பறையும் சரி இவ்வளோ பெரிய டேபிளையும் தாங்க முடியல. இது பார்த்து வாயை திறந்து பேச சொன்னால் இவன் வாயை மட்டும் திறந்துட்டு இருக்க. உங்களுக்கு என்னெல்லாம் வேணும் இதெல்லாம் ஆர்டர் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லி பாஸ் சொல்கிறாரு அப்படின்னு வந்து எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்காங்க. நீங்கள் என்ன சாப்பிட்றீங்களோ அதையும் எனக்கு தாங்க, எனக்கு போதும் அப்படிங்கிற மாதிரின்னு சொல்ல அதை கேட்டுட்டு வேணும் வாய் திறந்து அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஊத இப்போ என்ன சொன்னீங்க எனக்கு கேட்கல அப்படிங்கிற மாதிரி நம்ம பீச்சு சொல்ல நம்ம மூக்கும் பக்கத்தில் வந்து இந்த முறை வாய் திறந்து எதுவும் சொல்லலை, ஜஸ்ட்டு வாயை தான் திறந்தாரு அந்த மாதிரி வந்து சொல்ல பீச்சுக்கா இது சோதனை அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அதனால இவ்வளோ பெரிய டேபிளுக்கு பக்கத்தில் நம்ம தீக்க பக்கத்தில் கொண்டு சேர போட்டுக்கிட்டு நீங்கள் எதுக்காக என்ன இந்த லஞ்சுக்கு இன்வைட் பண்ணியிருக்கீங்கன்னு தெரிஞ்சுக்கணுன்னா எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்ல நம்ம தீபைகளுக்கு கொழுப்பை பார்க்கணுமே, உன்னோட செடியூசிங் ஸ்கில்ஸ் வந்து சரியாகவே இம்ப்ரூவ் ஆகலை, இப்போ கூட நீ ஒஸ்ட்டாக தான் இருக்குன்னு சொல்ல நம்ம பீச்சு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்கான். நீங்கள் அங்கேருந்து பேசுகிறது எனக்கு கேட்காதனால தான் உங்கள் பக்கத்துலேயே வந்தேன், நீங்கள் எதுக்காக என்ன கூப்பிட்ருக்கீங்கன்னு தயவுசெய்து சொல்ல முடியுமா அப்படிங்கிற மாதிரி வந்து கேட்க பீச்சுக்கிட்ட தீயும் நீ தான் வந்து வேனை என்னை காதலிக்க வைக்க ஹெல்ப் பண்ணும் அப்படிங்கிற மாதிரி சொல்ல பீச்சும் எனக்கே ஊர்பட்ட பிரேக்கப்பு, நான் ரொம்ப போரிங்கான கேரக்டர்னு எனக்கு வந்து கேர்ள் ஃப்ரெண்ட் அவ்வளோ பேரே என்னை விட்டுட்டு போயிட்டாங்க, நீங்கள் என்ன மாதிரி ஒரு ஆள்கிட்ட ஏன் அந்த அட்வைஸ் கேட்கீங்க அப்படிங்கிற மாதிரி நீ சொல்லலாம். பீச்சே அவன் சோகமான ஃப்ளாஷ்பேக்கை சொல்லிட்டு இருந்தா நம்ம தீ அதில் கண்டுபிடிச்சது ஒன்று தான், நீ இப்போ சிங்கிளாக இருக்கியா அப்படின்னு. நமக்கு எப்படி ஏறுதோ அதே மாதிரி தான் பக்கத்தில் இருக்க மூக்குக்கும் ஏறும் போல் அவனும் சிரிக்கான். தீக்கிட்ட பீச்சும் நீங்கள் நிஜமாகவே அவனை பற்றி சீரியஸாக இருந்தீங்கன்னா நான் கண்டிப்பாக உங்களுக்கு ஹெல்ப் பண்ணேன், செக்ஸ்க்காக இல்லை அப்படின்னு சொல்லி லவ்க்காக அப்படின்னா நான் கண்டிப்பாக உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். தீயும் என்னோடய ஃபஸ்ட்டு மூவ் நான் எப்படி எடுத்து வைக்க அப்படின்னு கேட்க நீங்கள் ஏதாச்சும் கிஃப்ட் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி பீச்சு சொல்ல இதுக்கு நம்ம தீயும் ஏன் கார் கொடுக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி வந்து கேட்க இதுக்கு பீச்சுக்கு ரியாக்ஷனு காரா அது என்ன கிஃப்டா அப்படிங்கிற மாதிரி வந்து கேட்கான். இதுக்கு நம்ம தீயும் மறுபடியும் ஏன் டைமண்ட் ரிங் கொடுக்கலாமா அது நல்லா இருக்கும்ல அந்த மாதிரி வந்து சொல்ல நம்ம பீச்சும் அந்த மாதிரி இல்லை சின்னதாக ஏதாச்சும் பொக்கே அந்த மாதிரி கொடுக்கலாம்ல அந்த மாதிரி சொல்ல நம்ம தீயும் அப்போ காரு ரிங்கெல்லாம் அவனுக்கு பிடிக்காதா அப்படியா அப்படிங்கிற மாதிரி ரியாக்ஷன் கொடுக்கான். இன்னொரு தடவை பீச்சும் சின்ன பொக்கே நல்லா கேட்டவங்க சின்ன பொக்கே வாங்கி கொடுங்க, அதில் வந்து சாரி லாஸ்ட் நைட் நடந்ததுக்கு அப்படிங்கிற மாதிரி எழுதி கொடுங்க அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லுவான்.
நீயும் எல்லா விஷயத்தையும் கேட்டுட்டு அது சரி உனக்கு என்ன gift பிடிக்கும் அப்படிங்கிற மாதிரி கேட்க, எனக்கா என்ன பற்றியா கேட்கீங்க அப்படிங்கிற மாதிரி ஷாக்கிங்காக பீச் ரியாக்ஷன் கொடுக்கான். ஃபைனலாக இவனுங்க அட்வைஸ்க்கு போட்ட மீட்டிங்கை முடிச்சுட்டு வெளியே வர அப்போ போயிட்டு இருக்கக்கூடிய பீச்சை நிறுத்தி, தீயும் இவ்வளோ நேரம் நீ உன் டைம் எனக்காக ஸ்பெண்ட் பண்ணதுக்கு நான் உனக்கு 10,000 ருபீஸ் வந்து கொடுக்குறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இதை கேட்ட பீச்சுக்கு ஷாக்கிங் ரியாக்ஷனு. நீ என்ன எனக்கு பணம் கொடுக்குறேன்னு சொல்லியா, எல்லாத்தையும் பணத்தால் வாங்கிட முடியும் அப்படின்னு நினைக்கியா அப்படிங்கிற மாதிரி கேட்க, அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு இது சுத்தமாக பிடிக்கல. ஒரு வேளை உன்னை பற்றி எனக்கு கொஞ்சம் கூட தெரியலன்னா இந்நேரம் நான் வந்து உன் மேலே கோவப்பட்டிருப்பேன். இல்லை நிஜமாவே நான் உன் மேலே கோவமாக தான் இருக்கேன்னு சொல்ல, நீயும் அவன் என்ன சொல்ல வரேன் அப்படிங்கிறத வந்து புரிஞ்சுக்காம மறுபடியும் இதில் என்ன தப்பு அப்படிங்கிற மாதிரியும் வந்து கேட்கான். பணத்தால் எல்லாத்தையும் வாங்க முடியும், இவ்வளோ நேரம் எனக்காக ஸ்பெண்ட் பண்ண டைமுக்கு நான் வந்து உனக்கு பே பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்ல, இதை கேட்டு டென்ஷன் ஆகி பீச் வெளியே வந்துடுறான். நீயும் நான் வந்து பேசிகிட்டு இருக்கப்போ யாராச்சும் வெளியே போனால் எனக்கு வந்து பிடிக்காது, என்னை தாண்டி போனால் பிடிக்காதுன்னு சொல்ல, அப்படியே அந்த இடத்துல பீச் நின்றுட்டு சரி சொல்லி கேட்டு போகிறேன் அப்படிங்கிற மாதிரி திரும்பி நிற்கான். இதை கேட்ட தீயும் நான் வந்து உனக்கு திரும்ப ரீபே பண்ணும் அப்படின்னு நினைக்கிறேன்னு சொல்ல, இன்றைக்கி எனக்கு லஞ்சில் தந்த அந்த சாப்பாடும் நீ எனக்கு ஒரு தேங்க்யூ சொன்னாலே வந்து போதும், எனக்கு அதுவே நீ பண்ண ஒரு ரீபேமெண்ட் தான் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்ல, தீக்கு இப்போவும் புரியலை. ஸோ இப்போவும் அவன் பணம் கொடுக்கறத பற்றியும் வந்து பேசிகிட்டு இருக்க, சரி இருந்துட்டு போகுது நான் வந்து கிளம்புறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு பீச் கிளம்புறான். அதனால் நம்ம பீச் சொன்னால என்ன உரைச்சோ உரைக்கலையோ தெரியலை, இந்த தேங்க்யூ மட்டும் உரைச்சிருக்கும் போல். அதனால தேங்க்யூ அப்படிங்கிற மாதிரி போயிட்டு இருக்கக்கூடிய பீச்சை பார்த்து தீ சொல்ல, பீச்சை அவனை பார்த்து திரும்பி சிரிச்சுட்டு கிளம்புறான். பீச்சை பார்த்தவொடனே திருப்பி நம்ம தீக்கி அவன் சொன்ன அந்த தேங்க்யூ அப்படிங்கிறது ரிவைண்ட் மோஷனில் 4-5 தடவை திரும்ப 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 வந்துட்டுருக்க, அவன் ஷாக் ஆகி அப்படியே நிற்கான். அந்த சீனை கட் பண்ணால் மோக்கும் இன்றைக்கி நம்ம கம்பெனியில் ஒரு வீடியோ ஆட் ஷூட் வந்துருக்கு, அதுக்கு ரேன் தான் வந்து மாடலாக இருக்கான் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, ஓ வீடியோ ஆட் ஷூட்டா அப்படிங்கிற மாதிரி இவன் கேட்கான். அந்த மாதிரி கேட்டதுக்கப்புறம் ஒரு பொக்கே அப்படிங்கிறத வந்து ரேனுக்கு வந்து அனுப்பிடு, அதுவும் சின்ன பொக்கே அப்படின்னு சொல்ல, இவன் என்ன ஃப்ளார்ஸ்ன்னு கேட்க, அதுக்கு ஏதாச்சும் ஒரு ஃப்ளார்ஸ் வச்சு அனுப்பிவிடு அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லுவான். அப்படியே ரேனை பற்றி வந்து சொல்லப்போ பீச் கேமராமேனை வரல அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்ல, கொஞ்சம் நேரம் கேப் விட்டுவிட்டு அப்புறம் தான் வந்து பைப்பில் சொல்லுது, பீச் வந்து பிஹைண்ட் சீன்ஸை வந்து கேப்சர் பண்ண வரான் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இதை கேட்டு தீயும் அடுத்த தடவை சொல்லும்போது எல்லாத்தையும் மொத்தமாக சொல்லுன்னு சொல்ல, மூக்கும் சாரி சொல்லுவான். பீச் வரான் அப்படிங்கிறத கேட்டோன்னே தீயோட முகத்தில் ஒரு பெரிய ஒளிவட்டம் அப்படிங்கிறது தெரியுது. அப்போ தான் தீக்கு பீச்சுக்கு வந்து என்ன பிடிக்கும் அப்படின்னு கேட்டப்போ பீச் வந்து என்ன சொல்லியிருப்பான்னா, அவனுக்கு சாக்லேட் தான் வந்து ரொம்ப பிடிக்குமா, அதுவும் சாக்லேட்டு கொஞ்சம் பிட்டராக அதுவும் பெட்டராக இருக்கிற மாதிரி இருக்கிறது ரொம்ப பிடிக்கும்னு சொல்லியிருப்பான். பீச்சுக்கு பிடிச்ச மாதிரி அந்த சாக்லேட்டை ஆர்டர் பண்ணிடு அப்படிங்கிற மாதிரி அந்த சாக்லேட்டை பற்றி சொல்லி அதையும் ஆர்டர் பண்ண சொல்லுவான். கூட ஒரு கார்டு அப்படிங்கிறதையும் வச்சுக்கோ, அந்த கார்டை என் கைப்படவே நான் அவனுக்காக நல்லா எழுதி கொடுப்பேன் அப்படின்னு சொல்லுவான். இவங்க இப்படி டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருக்கப்போ இவங்களுக்கு ஏற்ற மாதிரி பின்னாடி நீ பார்த்துருக்கக்கூடிய சீரீஸில் நீ கொஞ்சம் பக்கத்தில் வந்தேன்னா என் ஹார்ட்டில் வந்து உன் பேர் லப்டப்னு துடிக்கிறது போல் உன் பேர் தான் வந்து துடிக்கும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்ல, இதை பார்த்துட்டு இருந்த மோக்கும் அது எப்படி பாஸ் பேர் வந்து துடிக்கும் அப்படி தானே அப்படிங்கிற பற்றி என்கிட்ட கேட்க, மீன் வயல் என் பாஸுக்கு இப்போது பீச்சு பீச்சு பீச் 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 அப்படின்னு சொல்லி தான் வந்து பீட் அடிச்சிட்டு இருக்கு. ரஹனோட பிஹைண்ட் த சீன்ஸை கேப்சர் பண்ணதுக்கு பீச்சை வந்திருக்க, அங்கே ஒரு புக்கே இருக்கிறதையும் பார்க்கான். இந்த புக்கையை பார்த்தோம் இவனுக்கு ஞாபகம் வந்துருக்கும், கண்டிப்பாக இவன் இந்த ஸ்மால் புக்கே வந்து ஆர்டர் பண்ணது தீயாக தான் இருக்கும் அப்படிங்கிறது. ரேனோ பீச்சுக்கிட்ட இந்த மாஃபியா பாஸ் தான் இந்த கம்பெனியோட ஓனராக தெரியுமா, என்னோட பாஸா நான் கொஞ்சம் விட்றேன்னா மூக்கிலேயே குத்தி விட்ருப்பேன் நான் என் பாஸையே, இப்படி இருந்திருக்கும் யோசிச்சு பாரு அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்ல, பீச்சும் தீக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி பாரா புக்கெல்லாம் அனுப்பி அப்பாலஜிஸ் கேட்டிருக்காங்க போலையே அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்ல, ரேனும் என்னோட ஒர்க்கில் எந்த ஒரு பிரச்சனையும் பண்ணாத வரைக்கும் எனக்கு பிரச்சனை இல்லை, அதே இது இந்த ஒர்க்கை காட்டியே என்கிட்ட அந்த வேலையை பண்ண சொன்னாங்க அப்படின்னா கண்டிப்பாக நான் அந்த வேலையிலேருந்து வெளியே வந்துடுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். நான் வாஷ்ரூம் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே போவேன். நோட்டும் நம்ம பீச்சுக்கிட்ட போய் ஒரு பார்சலை டெலிவரி பண்ணுவான். அந்த பார்சலில் இருக்கக்கூடிய ஒரு சீட்டில் டேக் கேர் ஆஃப் இட் அப்படின்னு சொல்லி வந்து எழுதியிருக்கு. பக்கத்துலேயே வந்து தீன்னு போட்டிருக்கேன். இதை பார்த்துட்டு கண்டிப்பாக ரேனுக்கு தான் வந்திருக்கும் அப்படிங்கிற மாதிரி நினச்சி ரேனுக்கு பக்கத்தில் தான் வந்து வைக்கான். ஆனால் உள்ளே இருக்கிறது நமக்கு தானே தெரியும், அது நம்ம பீச்சுக்கு பிடிச்ச சாக்லேட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பீச்சும் ரேனுக்கிட்ட போய் இந்த சாக்லேட்ஸ் ஒன்று தான் வந்திருக்கு சாப்பிட்டு அப்படிங்கிற மாதிரி கொடுக்க, இவனே இதை பார்த்துட்டு ஐயோ சாக்லேட் சாப்பிட்டா ஃபேட்டு போட்டுருமே அப்படின்னு சொல்ல, ஐயோ பாவம் தீ உனக்காக கஷ்டப்பட்டு வந்து வாங்கி ஆர்டர் பண்ணி கொடுத்துருக்காரு சாப்பிடு அப்படின்னு சொல்ல, இவனும் சாப்பிட்டு பார்த்தா ரொம்ப கசக்குது அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லலாம். இதை பார்த்துக்கிட்டு இது என்னமோ உங்கள் டேஸ்ட்டுக்கு வாங்கின மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி பீச்சுக்கிட்ட கொடுக்க, பீச்சுன்னு சாப்பிட்டு பார்த்துட்டு இது எங்கே கசக்குது நல்லா தானே இருக்குது அப்படிங்கிற மாதிரி ரியாக்ஷன் கொடுக்கான். ரேனோ இது என்னமோ உங்களுக்கு வாங்கின மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்ல, இதுக்கு பதிலுக்கு பீச்சும் இல்லை இது உனக்கு தான் வாங்கியிருக்கு அப்படின்னு சொல்ல, சரி இருந்துட்டு போதும் என்னால் இது சாப்பிட முடியாது பேசாமல் உங்களுக்கு தானே பிடிச்சிருக்கு நீங்களே சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லி பீச்சிட்ட கொடுத்துக்கிட்டு ரேனோ அடுத்த ஷூட்டுக்காக கிளம்பி போயிடறான். நானும் அடுத்த ஷூட்டுக்காக ரெடி ஆகிட்டு இருக்கேன். அங்கே நூச்சு வந்து இந்த வைபை நீ என்ஜாய் பண்ணணும், யாருமே ஃபேனை ரேண்டுக்கு முன்னாடி கொண்டு போவாங்க, ஒரு ஹேர் ஸ்டைல் வந்து குழந்தைன்னு சொல்லி கஷ்டப்பட்டு எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டு இருக்கேன். எல்லாத்தையும் முடிச்சு திரும்பினா பேய் மாதிரி நம்ம தீ அங்கே விரிக்க பார்த்துட்டு இருக்கேன். இதை பார்த்தோன்னே நம்ம
நம்ம பைப்பிடிக்கு குளிர ஆரம்பிச்சிருது. அப்படியே நடுங்கிக்கிட்டே போய் பீச்சுக்கிட்ட, டீ ஒரு நாள் கூட இப்படி கீழே இறங்கி வந்ததே இல்லை, இன்னைக்கு அதிசயமாக வந்திருக்காரு, என்ன சொல்லுன்னு தெரில அப்படிங்கிற மாதிரி புலம்பிட்டு இருக்க. நம்ம பீச்சா, அதுக்கு என்னென்னு இருக்க. அப்போ தான் அந்த லேடி அந்த சைடு திரும்பி காணிக்கா, பாரு டேரக்டர் எப்படி நடுங்கிட்டு இருக்காரு, அவருக்காக நான் வந்து சுட சுட ஏதாச்சும் தண்ணி கொண்டு கொடுக்க போகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவள் வந்து கிளம்பி போகிறா. என்ன நடந்தா என்ன, நம்ம வேலையில் குறியா இருப்போம் அப்படிங்கிற மாதிரி ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருந்தா, அந்த டைமில் நம்ம தீ வந்து பின்னாடி நம்ம பீச்சையே வந்து இடிச்சிட்டு நிற்க. தீயும் கோவமா, நான் உனக்காக சாக்லேட் வாங்கி கொடுத்தா நீ வேற யாருக்காச்சும் கொடுப்பியா, நான் வாங்கினது நீ வந்து சாப்பிட மாட்டியா, அது கூட கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு நீ வந்து இருப்பேன், நான் தானே நான் உன்ட்ட சாக்லேட்டை பற்றி வந்து கேட்டேன், அப்போ நான் தான் உனக்கு தான் கொடுத்தீங்க, உனக்கு தெரியாது அப்படிங்கிற மாதிரி டென்ஷனில் கத்த. நம்ம பீச்சா, எனக்கான்னு கேட்க, ஆமாம் உனக்கு தான் லூஸு அப்படிங்கிற மாதிரி கத்தான். பீச்சும் சாக்லேட்டை தூக்கி பார்த்துட்டு, ஐயோ நமக்கா அப்படின்னு ஒரு ரியாக்ஷன் கொடுக்க. நம்ம தீயும், உனக்கு டின்னருக்கு என்ன வேணும்னு கேட்க. நம்ம பீச், எனக்கு டின்னர் ஐடியாவே இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்ல. ஆமாம் உனக்கு வந்து வாழ்க்கையில் ஒரு பிளானுமே வந்து கிடையாது, அப்படிப்பட்ட ஒரு ஆள் தான் வந்து பீச் அப்படின்னு வந்து சொல்ல. பீச்சும் தீ டென்ஷன் ஆகிறத பார்த்தது, எனக்கு பிபிக்யூ வேணும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்ல. சரி 6 மணிக்கு கரெக்டாக விஐபி ஜோனில் என்னோடய கார் ஒன்று வந்து நிற்கும், என் கார் உனக்கு தெரியும் தானே, அந்த காரில் ஏறி வந்துருன்னு சொல்லிட்டு இவன் ஆர்டர் கொடுத்துட்டு வந்து கிளம்பி போயிடறான். நம்ம பீச்சும் போயிட்டுருக்கான்னு நிறுத்தி, ஆமாம் இந்த விஷயத்த சொல்லதுக்கு தான் நீங்கள் மேலேருந்து கீழே வந்து என்னை பார்க்க வந்தீங்களா அப்படின்னு கேட்க. இதை கேட்ட தீக்கும், நீ என்ன என்கிட்ட தேவையாத கேள்வின்னு கேட்க, ஆல்ரெடி எனக்கே டயர்டாக இருக்குது, வாய் மூடிட்டு போயிரு அப்படின்னு சொல்லிட்டு இவனை திட்டுறவனே கிளம்பி போயிடறான். போன வாட்டி ரெஸ்டாரண்ட் போயிருப்பாங்க, இந்த வாட்டி 2 பேரும் ஒரே சோஃபாவில் உட்காந்துக்கிட்டு இவங்க குக் பண்ணிகிட்ருக்க. எங்கள் ஸ்டைலெலாம் வந்து பிபிக்யூனா என்ன மாதிரி நாங்கள் பண்ணுவோம், ஆனால் கடைசியில் இங்கே வந்து நான் பண்ணிகிட்டு இருக்க வேண்டியதாக இருக்குது அப்படின்னு சொல்லி புலம்பிட்டு நம்ம பீச் வந்து சமைச்சிட்ருக்கான். சமைச்சு முடிச்சுக்கிட்டு நம்ம தீக்கும் வைக்கலான்னு பிளேட் எடுக்கலான்னு போக, தீ வந்து கையை தட்டி விட்டுறா, அது வந்து தீயில போய் பட்டுரு. தீயும், நீ இப்போ என்ன பண்ண வந்த அப்படிங்கிற மாதிரி வந்து கேட்க, நேரத்துலேருந்து நீ உனக்கு சாப்பாடு தானே, உனக்கு சாப்பாடு தான் கொடுக்கலான்னு வந்தேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல. தீக்கு கொஞ்சம் கஷ்டமான மாதிரி இருக்குது, அதனால் பையன் பிளேட்டை எடுத்து அவன்கிட்ட கொடுக்க. ஸோ நம்ம பீச்சும் அழகாக அவனுக்கு சாப்பாடையும் எடுத்து கொடுக்கான். பீச்சோட கையில் அடிபட்டிருக்கும் போல், அதை அவன் எடுத்து வைக்கிறத பார்த்தாலே வந்து தெரியுது. இதை பார்த்த தீயும், உன் கையில் அடிபட்டிருக்குல்ல அப்படிங்கிற மாதிரி சொல்ல. இதை கேட்ட பீச்சும், இல்லை பரவாயில்ல அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறான். அடுத்த சீனில் பீச்சை வீட்டில் ட்ராப் பண்ண போக, அப்போ நம்ம மோக்கு என்ன சொல்லலாம்னா, உங்கள் காரை வந்து வீட்டில் ட்ராப் பண்ணிட்டோம், சாவி இருந்தாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம பீச்சிட்ட கொடுக்கான். ஸோ பீச்சும் வண்டியிலேருந்து இறங்கலாம் அப்படின்னு போக, கரெக்டாகிட்டு நம்ம தீ வந்து கையை பிடிச்சி நிறுத்திடுறான். நீ வந்து என் வண்டியில் வரப்போலாம் பேசாமே வந்த அப்படிங்கிற மாதிரி வந்து கேட்க, உனக்கு கை வலிக்குதா அப்படிங்கிற மாதிரி வந்து கேட்கான். டாக்டர்கிட்ட போவோம் அப்படின்னும் வந்து தீ சொல்ல, இல்லை டாக்டர்கிட்டலாம் போகண்டா, எனக்கு ஒன்றும் கையெல்லாம் வலிக்கலை, நான் வந்து உன்கிட்ட பேச விருப்பம் இல்லாமல் தான் நான் வந்து ஃபுல்லாக பேசாமே வந்தேன், வேறு எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வந்து கார்லேருந்து இறங்கிடுறான். இதை கேட்ட தீயும் அவனும் கார்லேருந்து இறங்கி அப்படியே போய் பீச்சுக்கு முன்னாடி நின்றுட்டு, நீ ஏன் என்கிட்ட பேச மாட்டேங்க, நீ என் மேலே கோவமாக இருக்கியான்னு உன் கையை தட்டி விட்டதுக்காக அப்படிங்கிற மாதிரி கேட்க. ஆமாம் எனக்கு உன் மேலே கோவம் தான் அப்படின்னு சொல்லி பீச்சு சொல்லலாம். நீ வந்து ஒன்று ஜாப்ல இருந்தாலும் உனக்கு பிளேட்டில் வைக்கிருந்தேன், இருந்தாலும் நீ என்ன வந்து தட்டி விட்ட, நீ வந்து ஃபுல்லாக உன்னோட பாடி கார்ட்ஸோடி கண்ணும் கையுமா வந்து சுற்றிட்டு இருக்க, எனக்கு வந்து பயமாக இருக்காதா, உனக்கு சாப்பாடு வைக்க வந்ததான் உனக்கு பயமாக இருக்குன்னா, அப்போ நீ எதுக்கு என்ன டின்னர் கூட்டிகிட்டு போகிற, நீ ஏன் என்னை நம்பி உன் கூட என்னை கூட்டிகிட்டு தெரிஞ்ச அப்படிங்கிற மாதிரி வந்து திட்டுறான். பீச் கண்ணை பற்றி பேசினோடனே நம்ம தீ வந்து, நீ பயப்படுறியா கண்ணை பார்த்து அப்படிங்கிற மாதிரி சொல்ல. நம்ம பீச்சும், நான் வந்து கண்ணுக்கு கூட ஒன்று வளரல உன்ன மாதிரி, ஆமாம் எனக்கு பயமாக தான் இருக்கும், நான் கேமரா கூட தான் இருக்கேன், எனக்கு பயமாக தான் இருந்தேன் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிட்டு வீட்டுக்குள்ளாடி போயிடறான். வீட்டுக்குள்ளே போன பீச்சையே ஃபாலோ பண்ணிட்டு தீ முன்னாடி வந்து நின்றுட்டு, சாரி நான் இப்போ என்ன பண்ணேன், நீ வந்து என்ன பண்ணால் என்கிட்ட திரும்ப பேசுவேன் அப்படிங்கிற மாதிரி வந்து கேட்க. நான் என்னோட கோவம் போனா நான் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி நம்ம தீ வந்து கேட்கான். சும்மா சொன்னாலே நம்ம தீக்கு வந்து ஒழுங்காக புரியாது, இருந்தாலும் நம்ம பீச் என்ன சொல்லலாம்னா, நீ யாரையாச்சும் காயப்படுத்திட்டேன்னா நீ என்ன பண்ணுவ அப்படிங்கிற மாதிரி வந்து கேட்க. நம்ம தீயும், நான் உன் கையில் சூடு வச்ச மாதிரியே நான் என் கையில் சூடு வச்சுக்கவா, ஏதாச்சும் டாக்டர்ஸ்ட்டு ஒன்று கூட்டிகிட்டு போவா, இல்லை ஸ்பெஷல் டாக்டர்ஸை கூட்டிகிட்டு போவா அப்படின்னு இந்த மாதிரி வந்து சொல்லிட்டு இருக்கேன். நம்ம பீச்சுக்கு புரிஞ்சிருது இவனுக்கு எப்படி சொன்னாலும் வந்து புரியாது அப்படின்னு, ஆனால் இவன் ரியாக்ஷனை பார்த்தே வந்து புரிஞ்சுக்கிட்டு தீயும் வேற ஒன்று யோசிக்கான். அதாவது இவன் பார்த்த ஒரு சீரியல் என்ன நடக்கும் அப்படின்னா, ஒரு பொண்ணு அடிபட்டு மயங்கி கிடக்க, உனக்கு இருக்கக்கூடிய அந்த வலிகள்லாம் எனக்கு வந்துடணும், நீ வந்து நல்லா இருக்கணும், உன்னோட வலிகள்லாம் எனக்கு வந்துடணும், கடவுளே எல்லா வலிகளும் எனக்கே தாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணோட கையில் வந்து கிஸ் பண்ணுவான். இப்போ அதை யோசிச்சு பார்த்த தீயும் அதே மாதிரி பண்ணலான்னு சொல்லி ஒரு முடிவுக்கு வரான். அப்படியே முட்டி போட்டு நம்ம பீச்சோட கையை பிடிச்சிக்கிட்டு, கடவுளே இந்த உலகில் இருக்கக்கூடிய எல்லா கஷ்டமும் எனக்கு தான் வரணும், முக்கியமாக பீச்சோட கஷ்டம்லாம் எனக்கு தான் வந்து வரணும், எல்லா கஷ்டத்தையும் நான் தாங்கிக்கேன், ஆனால் பீச் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பீச்சோட கையை வந்து கிஸ் பண்ணுவான். இப்படியே இந்த எபிசோட் முடியுது. நம்ம தீ ஆல்ரெடி வந்து காதலில் விழுந்துட்டான். ஸோ பீச் எப்போ விழுவான், பீச்சுக்கும் தீக்கும் எப்படி வந்து காதல் வந்து மலர போகுது, இப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் வரப்போகிற எபிசோடில் வந்து பார்ப்போம். அன்டில் ஸ்டே பாய் ஃப்ரம் நீயும் நானும் BL தமிழ்.